بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفر والند والنظير. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صفيه وخليله خيرته من خلقه أمينه على وحيه. أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله تعالى به من الضلالة وبصر به من الجهالة وأغنى به بعد العيلة وكثر به بعد القلة وضم به بعد الشتات وأمن به بعد الخوف. فصلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லநாயன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே புகழனைத்தும் அவனையே போற்றியும் புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான இருலக தலைவர் ஹஸரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், கிளையார்கள், இன்னும் கியாமம் வரைக்கும் வாழவிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடமாகிய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, மூத்தோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அவனை அஞ்சி தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். உஸீக்கும் பிதக்வல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அழகான ஒரு தருணத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் இந்த இடத்திலே ஒன்று கூட வைத்திருக்கிறான். உத்தம நபியின் உதய தினம் நிகழ்ந்து சரியாக இன்றோடு 15 நூற்றாண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். 1500 வருடங்கள் இந்த உலகத்துக்கு பேரருள் ரஹ்மத் கிடைத்து ஹிஜ்ரி 1447 இருக்கின்றோம். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார்கள். அதன் அடிப்படையிலே சரியாக இன்றோடு 1500 வருடங்கள் இவ்வுலகத்துக்கு பேரருள் கிடைத்து இவ்வுலகத்துக்கு ரஹ்மத் கிடைத்து கண்ணியமானவர்களே 15 நூற்றாண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்கள், தீர்க்கதரிசிகள், சுமார் 1,24,000க்கும் மேற்பட்டவர்கள் குறிப்பிட்ட சில கூட்டத்தினர்களுக்கு, குறிப்பிட்ட சில மக்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நபிமார்களுக்கென்று, அந்த சமுதாயத்துக்கு
மக்களுக்கென்று அல்லாஹ் சில சிறப்புகளை வைத்திருந்தான். சில மக்களை பலசாலிகளாக ஆக்கினான். கற்களை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் சிலருக்கு நீண்ட கால ஆயுளை கொடுத்திருந்தான். 1000 வருடங்கள் வரைக்கும் நீடிக்கப்பட்ட ஆயுள். இப்படி ஒவ்வொரு சமூகத்தவர்களுக்கும் நபிமார்களுக்கும் என்று பல சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் இறுதி உம்மத்தினராகிய எனக்கு அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு கொடுத்த அந்த பலத்தையோ அந்த நீண்ட ஆயுளையோ ஏனைய சிறப்புகள் எதையுமே அல்லாஹ் தரவில்லை. ஆனால் எங்களுடைய உம்மத்தினரை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குந்தும் கைர உம்மத். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சமுதாயங்களிலே ஆகச் சிறந்த சமுதாயம் நாங்கள் தான் என்பதாக குர்ஆன் கியாமம் வரைக்கும் பரிந்து பேசுகின்றது. கண்ணியமானவர்களே, அப்படி சிறந்த உம்மத்தா ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கு என்னதான் தந்து விட்டான்? கண்ணியமானவர்களே, தந்தது ஒரே ஒரு விடயத்தை தான். இந்த அகிலத்துக்கே ரஹ்மத், இந்த அகிலத்துக்கே பேரருள். இந்த எந்த மாணவியை உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தில் சுமந்திருக்கின்றோமோ அந்த ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எமக்கு தலைவராக அல்லாஹ் தந்தான். இந்த ஒரு பாக்கியம்தான், இந்த ஒரு சிறப்பு தான் நம்முடைய உம்மத்தினரையே இந்த உலகத்துக்கு வந்துதித்த அனைத்து உம்மத்தினர்களை விடையும் ஹைரு உம்மத்தாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமான கண்ணியம் கிடையாது, சாதாரணமான சிறப்புகள் கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை வர்ணிப்பதற்கு எந்த மொழியிலும் எந்த வார்த்தையும் கிடையாது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் மகிமைகளை அல்லாஹ் பேசியிருக்கிறான், அல்லாஹ் காட்டியிருக்கிறான். இன்று வரைக்கும் மரணித்து 1500 வருடங்கள் கடந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயருக்கு கூட அல்லாஹ் ஒரு தூசு படிவதை அல்லாஹ் விரும்பவில்லை, விடவும் இல்லை, விடவும் மாட்டான். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளியில் 5 நேரம் அதான் சொல்லுகின்றது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய ஷஹாதாவுக்கு அடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த திருநாமத்தை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி தவறாமல் இந்த நொடியும் கூட உலகத்தில் இன்னொரு பகுதியில் அதான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றது. கேட்பவர்கள் அதற்கு பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதான் முடிந்ததும் அதற்கு துஆ கேட்கிறார்களே, அல்லாஹும்ம ரப்பனா லிதஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலத வல் ஃபதீலா. அதானுடைய துஆவில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆகிரத்தின் ஆகச் சிறந்த சிறப்பை அந்தஸ்தை வழங்கிவிடு. கோடான கோடி மக்கள் நொடித்தவராமல். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயருக்கு கொடுத்த உத்தரவாதம், கண்ணியம், மகத்துவம். கண்ணியமானவர்களே, நாம் பிறந்து என்னுடைய தாயுடைய தந்தையுடைய முகத்தை பார்த்தோமோ இல்லையோ தெரியாது, அவர்களுடைய பெயரை காதுகளால் கேட்டோமோ இல்லையோ தெரியாது. முதலாவது அல்லாஹ்வுடைய அந்த ஷஹாதாவுக்கு அடுத்து நம்முடைய வலது காதிலே அதான் சொல்லப்படும் போது கேட்ட வார்த்தை என்ன? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய துஆ, எங்கள் ஒவ்வொருவருடைய இலட்சியம் அதுதான். அல்லாஹும்ம ஜஅல் ஆகிர கலாமினா இந்த சகராத்தில் மௌத் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கண்ணியமானவர்களே, அந்த மாநபியின் அந்த வார்த்தையை, பெயரை ஷஹாதாவாக மொழிந்துவிட்டு மரணித்து சுவர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்பது என்னுடைய உங்களுடைய இலட்சியமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை அல்லாஹ் கியாமம் வரைக்கும் அல்ல, கியாமம் வந்து விட்டாலும் அங்கு உயர்ந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் உலகம் போற்றும் தலைவர்கள் எத்தனையோ பேர் வந்துவிட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் ஏதோ சமூகங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். அவர்களுடைய அந்த மரணத்தோடு அவர்களை பின்பற்றியவர்களுடைய விலாசமும் இல்லை. அவர்கள் கூடினால் ஒரு
பின்னர் வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுவார்கள். கண்ணியமானவர்களே, மரணித்தும் 1500 வருடங்கள் கடந்தும் ஒவ்வொரு நொடியும் பேசப்படுகின்ற ஒரு தலைவர் என் பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். நாம் இந்த மாதத்தில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷமாயில்களை நாம் படித்திருப்போம், கேட்டிருப்போம். அவருடைய அங்க அவயங்களை கூட விட்டு வைக்கவில்லை. அவருடைய முகத்தோற்றம் எப்படி இருந்தது, அவருடைய கண்ணிமை எப்படி இருந்தது, அவருடைய தாடி எப்படி இருந்தது, காற்றிலே தாடி அசைந்த அந்த அசைவை கூட பதிவு செய்திருக்கிறார்கள் உலமாக்கள். அவர்களுடைய தாடியில் இருந்த நரைத்த முடிகள் எத்தனை வரலாறு பதிவு செய்திருக்கின்றது ஆதாரபூர்வமாக. அவர்கள் சிரித்த தருணங்கள் எத்தனை, கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு எந்தெந்த சந்தர்ப்பங்களில் சிரித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழுகை எப்படி இருந்தது, எந்த தருணங்களில் எல்லாம் கண்ணீர் விட்டார்கள். கண்ணியமானவர்கள், ஒவ்வொரு ஆசையும் அவருடைய எச்சிலாக இருக்கலாம், அவருடைய வியர்வையாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். எல்லாம் பேசப்பட்ட உலகத்தின் ஒரே ஒரு தலைவர் என் பெருமானார் ஹஸரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமூகத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை பௌர்ணமியுடைய இரவிலே பூரண சந்திரன் இறங்கிக் கொண்டிருக்க மதீனாவுக்கு வெளியே நான் சென்று கொண்டிருந்தேன். திடீரென ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்பட்டார்கள். சிவப்பு நிற ஆடை அணிந்து அவர்களுடைய முகம் ஜொலித்துக் கொண்டிருந்தது. சந்திரனை பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தேன். சந்திரனை பார்த்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவதனத்தை பார்த்தேன். அல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்கள் சொல்லுகிறார், அந்த பூரண சந்திரனை விடவும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் ஜொலித்துக் கொண்டிருந்தது, அழகாக இருந்தது. இப்படி ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, எத்தனையோ சஹாபாக்கள். இந்த அழகுக்கு உதாரணம் காட்டும் பொழுது சந்திரனை போல என்று நாம் உதாரணம் காட்டுவோம். அந்த சந்திரனுக்கு அழகை கற்றுக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்கள், அப்படியான ஒரு தலைவரை தான் நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். மக்களோடு மக்களாய் கலந்து நின்ற ஒரு தலைவர் உலகத்தில் எங்கும் காண முடியாது. எத்தனையோ நாம் பொறுப்புதாரிகளை நாம் பார்க்கின்றோம், தலைவர்களை பார்க்கின்றோம், எத்தனையோ அரசாங்கங்களை பொறுப்பெடுத்தவர்களை பார்க்கின்றோம். அவர்களுக்கு அந்த பொறுப்பு என்ற அதிகாரம் சாதாரணமாக கிடைத்து விட்டாலும் மக்களை விட்டும் சற்று ஒதுங்கிதான் இருப்பார்கள். அவர்களுக்கென்று தனிப்பாதுகாப்பு இருக்கும். கண்ணியமானவர்களே, மக்களோடு மக்களாய் ஒன்றர கலந்திருந்த ஒரே தலைவர் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, சிறுவர்களோடு நிறைய ஆதாரம், நிறைய வரலாறுகள். ஒரு தடவை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்து கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே 5 வயது பையன் மஹ்மூத் இப்னு ரபீஅ, பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு சஹாபி, புகாரி ஷரீஃபில் கூட நிறைய ரிவாயத்துகள் வருகின்றது. 5 வயது அந்த நேரம், வாய் கொப்பளிக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிறுவனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டு விடுகிறார்கள். ஈருலகத்தினுடைய தலைவர், சர்வதேசத்தினுடைய தலைவர் அந்த சிறுவனோடு வாய் கொப்பளித்து வெளியாடுகிறார்கள். சிறுவனோடு சிறுவனாக ஆகிவிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சிறுவனோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழலில் கூட இருக்கக்கூடிய பரக்கத்தை, அந்த முஹப்பத்தை உள்ளத்தில் வைத்திருந்த சிறுவர் கொப்பளித்து விட்ட தண்ணீரை பிடித்து முகத்திலே கழுவிக் கொள்கிறார். கண்ணியமானவர்களே, இன்றும் கூட புகாரி ஷரீஃபில் பார்க்கலாம். அந்த சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை அறிவிக்கும் பொழுது இமாம் புகாரி அந்த சஹாபியை இந்த சம்பவத்தை வைத்துதான் அறிமுகம் செய்வார். மஹ்மூத் இப்னு ரபீஅ அல்லதி மஜ்ஜல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜ்ஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொப்பளித்து விட்டார்களே முகத்தில், அந்த மஹ்மூத் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்று சொல்லுவார்கள். சிறுவனோடு சிறுவனாக. கண்ணியமானவர்களே, சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், சமூகத்திலே கீழ்த்தரம் என்று கருதப்பட்டவர்கள், உலகத்துடைய பார்வையில் அடிமைகள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள், அரவணைத்து ஆரத்தழுவிய ஒரே தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாஹிர் என்ற அடிமை, அன்றைய காலத்தில் அடிமை என்றால் அவர்கள் ஒரு செல்லா காசு, ஒரு வியாபார பொருளாக பார்க்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று எந்த உரிமையும் கிடையாது. மனிதர்கள் என்பதை அடுத்து
அதுவும் ஜாகிர் என்ற அடிமை ஒரு நீக்ரோ அடிமை, கருப்பினத்தை சேர்ந்தவர், கபீஹுல் மந்தர், மக்களுடைய பார்வையில் அருவருப்பான ஒரு அலங்கோலமானவர். அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஏதாவது ஹதியாக்களை கொடுத்து விட்டு செல்வார். அப்படிதான் ஒரு நாள் வருகிறார். வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை. கொண்டு வந்த ஹதியாவை ஆயிஷா அம்மையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கொடுத்துவிட்டு ஜாகிர் வந்துவிட்டு போனதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் சொல்லிவிடுங்கள் என்றார். பின்னேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். விடயம் சொல்லப்படுகின்றது. வந்தவர்கள் வீட்டுக்குள் நுழையவில்லை. ஜாகிரை தேடி சண்டை தெருவுக்கு சென்றார்கள், கடை தெருவுக்கு சென்றார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, சமூகத்தில் கணக்கெடுக்கப்படாத ஒருவர், மக்களுடைய பார்வையில் தேடி செல்கிறார்கள். அதோ இருக்கிறார் ஜாகிர், ஒருவரோடு கதைத்து கொண்டிருக்கிறார். பின்னால் சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அந்த ஜாகிருடைய கண்களை பின்னால் இருந்து மூடிக்கொள்கிறார்கள். நுபுவத்துடைய கரங்கள் அல்லவா, குளிர்ச்சியான கரங்கள் அல்லவா, பஞ்சை விட மென்மையான கரங்கள் அல்லவா, அதிலிருந்து கஸ்தூரி மனம் வீசும் அல்லவா. ஜாகிர் அறிந்து கொண்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறக்கச் சொன்னார்கள் சந்தை தெருவுக்கு கேட்பதற்கு, யார் ஜாகிரை வாங்குவது, யாராவது இருக்கின்றீர்களா இந்த அடிமையை வாங்குவதற்கு? ஜாகிர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்ன யார் ரசூலல்லாஹ் வாங்குவா? நான் ஒரு செல்லா காசு யா ரசூலல்லாஹ், என்னை யாரும் கணக்கெடுக்க மாட்டார்களே, யார் வாங்க போகிறார்? கண்ணியமானவர்களே, ஜாகிரை தன் பக்கம் திருப்பி கட்டி அணைத்து ஆற தழுவி சொன்னார் யா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ஜாகிர் லஸ்த இன்தல்லாஹி பிகாசிதி, ஜாகிரே நீ அல்லாஹ்வுடைய பார்வையில் செல்லா காசி அல்ல, நீ கண்ணியமானவன், நீ உயர்ந்தவன். முழு சண்டை தெருவும் திரும்பி பார்த்தது. அன்றிலிருந்து அந்த ஜாகிருடைய கண்ணியம் உயர்ந்து விட்டது. கண்ணியமானவர்கள், சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களோடு ஒன்றரை கலந்திருந்த ஒரே தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒவ்வொரு விடயங்களாக பேசலாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏழைகளோடு கலந்திருந்தார்கள். அவர்களுடைய அடிக்கடி கேட்ட துவா என்ன? யா அல்லாஹ், என்னை ஏழையாகவே வாழ வைத்து ஏழையாகவே மரணிக்கவும் செய்து ஏழைகளுடனே என்னை கியாமத்து நாளிலே எழுப்பாட்டி விடு கேட்டார்களா இல்லையா? கண்ணியமானவர்களே, யார் இவ்வளவுக்கும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலகத்துடைய தலைவர், ஒரு சர்வதேச தலைவர், சுவர்க்கத்தினுடைய தலைவர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் நானும் நீங்களும் பெற்றிருக்கின்ற ஆக பெரிய ரஹ்மத், பேரருள். எங்களுக்கு கிடைத்த பாக்கியங்களிலே முதல் வரிசையில் பொன்னெழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு பேரருள் தான் ஹஸரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் நிறைய தலைவர்கள் வந்து தோன்றி சென்று விட்டார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வெறும் வரலாறாக ஆகிவிட்டதே ஒழிய வாழ்க்கை, அவர்களுடைய வரலாறு வாழும் வரலாறாக மாறிவிட்ட ஒரே தலைவர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தான் கண்ட கனவினை குறுகிய காலத்தில் நனவாக்கிய தலைவர் என்று சொல்லலாம். கண்ணியமானவர்களே, மது ஒழிப்பு என்பது இன்று வரைக்கும் நமக்கு கனவாக தான் இருக்கின்றது. பேசுகிறோம் போதையொழிப்பு தினம் என்று நாம் பேசுகிறோம். ஏதோ வருடத்துக்கு ஒரு தடவை பதாதைகளை ஏற்றிக் கொண்டு பாதைகளிலே செல்கிறோம். ஏதோ ஒன்று நடப்பது என்று வைத்துக் கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, தான் வைத்த கனவு மது ஒழிப்பு. கண்ணியமானவர்களே, ஒரு குறுகிய காலத்தில் மதீனாவில் மது ஆறுதலாக ஓடியது. முழுமையான கருத்து காட்டினார். பெண்களுடைய உரிமைகள் இன்று பேசப்படுகின்றது, ஆனால் மீறப்படுவதுதான் அதிகம். கண்ணியமானவர்களே, பெண்களுடைய உரிமையை 100க்கு 100 முழுமையாக ஏற்படுத்தி கொடுத்த ஒரே தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு தெரியும், அன்றைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் பெண் குழந்தை பிறந்து விட்டாலே வல்லவஜுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம் யதவாரா மினல் கௌமி மின் சூஇ
يمسكه على هون أم يدسه في التراب ألا ساء ما يحكمون. அல்லாஹ் சொல்லுகிறானே, பெண் குழந்தை கிடைத்து விட்டது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய்விடும், கடுவறுத்து விடும். கேவலத்தை தாங்க போகிறோமே என்ற அந்த பாவனை முகத்திலே வெளிப்பட்டுவிடும். கண்ணியமானவர்களே, வெளியில் கூட செல்ல மாட்டார்கள். எனக்கு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது, இந்த கேவலத்தை சுமந்து கொண்டு நான் எப்படி வெளியிலே செல்வேன் என்றெல்லாம் எண்ணுவார்கள், யோசிப்பார்கள். கேவலத்தோடு கேவலமான இந்த குழந்தையை வளர்ப்பதா அல்லது உயிரோடு மண்ணோடு மண்ணாக்கி விடுவதா? கண்ணியமானவர்களே, பெண் குழந்தை பிறந்து விட்டால் கேவலமாக கருதினார்கள். அதுவே அந்த குழந்தை மரணித்து விட்டால் அல்லது உயிரோடு புதைக்கப்பட்டு விட்டால் கூட்டமாக வந்து வாழ்த்து சொல்லக்கூடிய சமூகத்தில் தான் என் தலைவர் ஹஸரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். பெண் உரிமையை பேசினார்கள், பெற்றுக் கொடுத்தார்கள் குறுகிய காலத்தில். அதே காலத்தில் தான், அதே நேரத்தில் தான், குறுகிய காலத்தில் சென்ற திசையை மாற்றினார்கள். தாயின் காலடியில் தான் உன்னுடைய சுவர்க்கம் இருக்கின்றது என்று இந்த உலகத்திற்கு உறக்கச் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் இதுதான். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தையை வளர்த்தவர். யார் ஒரு பெண் குழந்தையோ ஒன்றோ இருவரோ கொடுக்கப்பட்டு அந்த குழந்தையை அழகிய முறையில் வளர்ப்பதிலே தனக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கொண்டிருக்கிறார்களோ எத்தனையோ பாக்கியங்களை சொன்னார்கள். நானும் அந்த பெற்றோரும் சுவர்க்கத்துக்கு இவ்வாறு நுழைவோம் கஹாத்தைன் என்று இப்படி காட்டி சொன்னார்கள். ஒன்றர கலந்து சுவனம் செல்வோம் என்றார்கள். பலமுல் ஜன்னா என்றார்கள். அவர்கள் சுவனம் நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, பெண் உரிமை பேசப்படுகின்றது. செய்து காட்டிய ஒரே தலைவர், அதனை 100க்கு 100 நடைமுறை சாத்தியமாக்கி காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, எனக்கு தெரியும் அரபிகளுடைய குலம் என்றாலே சில்லறை விடயத்துக்கும் அவர்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு அல்ல, போர் வரைக்கும் சென்றுவிடும். பல வருடங்கள் யுத்தங்கள் செய்வார்கள். விடயம் என்ன? ஏதோ ஒரு சில்லறைத்தனமான விடயத்துக்கு யுத்தம் செய்து உயிர் பலி கொடுத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மத்தியில் சவால் விடுவது கூட இந்த காலத்தில் யாருடைய சவாலுக்கும் அது ஒத்து போக மாட்டாது. என்ன சொல்லுவார்கள்? நான் உன் மண்டையோட்டிலே மது அருந்தாவிட்டால் என்னுடைய பெயரை நான் மாற்றிக்கொள்வேன். சொன்னது மாத்திரமல்ல, செய்தும் காட்டினார்கள். மண்டையை பிளந்து அதை காய வைத்து மண்டையோட்டிலே மதுவை ஊற்றி குடித்து அவர்களுடைய அந்த சந்தோஷத்தை கொண்டாடி காட்டினார்கள். பணியை தீர்த்தும் காட்டிய சமூகத்திலே கண்ணியமானவர்களே, மக்காவுடைய வெற்றி கொள்ளப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே சமூகத்தில் தான் பிரகடனப்படுத்தினார்கள். இனி 10 வருடங்களுக்கு இந்த பூமியில் ஒரு இரத்தம் கூட சுட்ட முடியாது. யுத்த நிறுத்தத்தை அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். அல்லாஹ் அதனைத்தான் சொல்லுகிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா. தெளிவான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பண்பாட்டு ரீதியாக வேண்டுமா எத்தனையோ மாற்றங்கள். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் எந்த கோணத்தில் போய் பார்த்தாலும் அந்த கோணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100க்கு 100 பூரணத்துவம் அடைந்திருப்பார்கள். குடும்பத்தில் வேண்டுமா, அவர்கள் ஒரு சர்வதேச தலைவர், இருளக தலைவர், எத்தனையோ விடயங்களை கவனிக்க வேண்டும் என்றிருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலே அவர் தோற்று போய்விட்டார்களா? இல்லை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஒருவர் வாசித்து பார்த்தால் வாசிப்பவர் நினைப்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிக நேரம் குடும்பத்தோடு தான் இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் அதிலேயும் கரிசனை காட்டினார்கள், பூரணத்துவத்தை அடைந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய சம்பவங்களை எடுத்துச் சொல்லலாம். நேரம் சுருக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னால் ஒரு ஆன்மீக அரசியல் தலைவர் என்று சொல்லலாம். இத்தனைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய வீட்டிலே தொடர்ந்து 3 நாட்கள் அடுப்பு எரியவில்லை என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஈத்தம்பலத்தையும் தண்ணீரையும் கொண்டு பசியாற்றிக் கொண்டோம் என்கிறார்கள். அல்லாஹ் கேட்டானே, உஹது மலையை தங்கமாக்கி தரவா என்று கேட்ட பொழுது என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், நான் ஒரு நாள் பட்டினியாகவும் ஒரு நாள் சாப்பிட்டும் அடுத்த நாள் பட்டினியும் இப்படி இருக்க விரும்புகிறேன். உனக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க விரும்புகிறேன் யா அல்லாஹ். தெரிவு செய்தார்கள் என்னை. மரணம் வரைக்கும் படுத்தது கோரை பாயில், கண்ணியமான ஈச்சல் கிற்றுகளால் செய்யப்பட்ட கோரை பாயில் படுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த மேனியில், கண்ணியமானவர்களே, அந்த பாயுடைய தடயங்கள் பட்டிருக்கும். கேட்டார்களே, பஞ்சுமெட்டைக்கு மாற்றிக்கொள்ளலாமே என்று சொன்ன சஹாபாக்களை கடிந்து கொண்டார்களே. இதான் நீங்க அரசியல் தலைவி. இது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சமயத்திலே வீட்டில் ரொட்டி சுடுவதற்கு கோதுமை மாவு இல்லாததன் காரணமாக தன்னுடைய ஒரு கவச ஆடையை ஒரு யஹூதியிடத்திலே அடைமானம் வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு 16 சா கோதுமை எடுக்கப்பட்டிருந்தது. மரணிப்பதற்கு முந்தைய தினம் விளக்கு பற்ற வைப்பதற்கு எண்ணெய் இல்லை. பக்கத்து வீட்டிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பணிப்பெண்ணை அனுப்பி இரவலாக எண்ணெய் எடுக்கிறார்கள். இது என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்தனைக்கும் அவர்கள் ஈருலகத்தினுடைய தலைவர், கியாமத் நாளிலே சுவர்க்கத்துக்கு முதலாவது செல்லக்கூடியவர்கள், எமக்கெல்லாம் சிபாரிசு செய்ய போகின்ற தலைவர் ஹஸரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்தார்கள் என்று கேட்டால் பேசிக்கொண்டே இருக்கலாம், சொல்லிக்கொண்டே போகலாம், கேட்பவர்களுக்கெல்லாம் உறக்கச் சொல்லலாம். எல்லா வகையிலும் இந்த உம்மத்துக்காக என்ன செய்ய வேண்டுமோ 100க்கு 100 செய்துவிட்டு வெறுமனே மரணத்தோடு அவர்களுடைய சேவைகள் நின்று விட்டதல்ல, கியாமத்திலே எமக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிறார்களே. கண்ணியமானவர்களே, எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்தில் என்னை கைவிடப் போவதில்லை. எமக்காக நிற்கக்கூடிய ஒரே ஒரு தலைவரும் என் பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். கண்ணியமானவர்களே, அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது நிறைய சொல்லலாம், நிறைய பேசலாம். அவருடைய வாழ்க்கையில் என்ன படிப்பினை இருக்கின்றது அதனையும் நிறைய பேசலாம். ஒரே வார்த்தையில் சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையே படிப்பினை தான். அவருடைய ஒவ்வொரு அசைவும் எமக்குரிய வழிகாட்டல் தான் ஈருலகத்தினுடைய வெற்றி. கண்ணியமானவர்களே, அந்த வகையிலே நேரம் சுருக்கமாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்? நன்றி கடனாக அல்ல, அல்லாஹ் கடமையாக்கி வைத்துள்ள கடமைகள் என்ன? 3 விடயங்களை ஞாபகப்படுத்தி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அதில் 3வது விடயம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் பிரஸ்தாபிக்கப்படும் பொழுது அல்லது அவர்களுடைய பெயர் எழுதப்படும் பொழுது, கண்ணியமானவர்களே, ஸலவாத்தினை பூர்த்தியாக சொல்லுவது ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. இதற்கு முன்னரும் இந்த மிம்பர் மேடையிலே ஸலவாத்து பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸலவாத் என்பது சாதாரணமான அமல் கிடையாது. அல்லாஹ் அந்த அமலை செய்ய சொல்லும் பொழுது நானும் செய்கிறேன், மலக்குமார்களும் செய்கிறார்கள், ஈமான் கொண்ட அடியார்களே நீங்களும் செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஸலவாத் என்று வரும் பொழுது குறிப்பாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கூறப்படும் பொழுது எம்முடைய நாவுகள் அதற்கு அசைந்து கொடுக்க வேண்டும். அந்த ஸலவாத்தினால் எம்முடைய நாவுகள் ஈரலிக்க வேண்டும். இது கட்டாய கடமை, பூரணமாக சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று கவலையான விடயம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்கும் பொழுது அதிகமானவர்களுடைய நாவுகள் அது இருந்த நிலைமையிலேயே இருக்கின்றது. 2 அசைவுகளை அசைத்து கொடுப்பதற்கு கூட முடியாமல் கஞ்சத்தனத்திலே ஆழ்ந்திருக்கின்றது. இதை நான் சொல்லவில்லை, என் பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் என்னுடைய பெயர் கேட்டும் என் மீது
இடத்தில் இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய பார்வை. உலகத்தில் எந்த அந்தஸ்திலும் இருக்கலாம், உலகத்தில் மக்களுக்கு மத்தியில் எந்த அந்தஸ்து பட்டம் பதவிகள் எனக்கு இருக்கலாம், ஒரு ஸலவாத்து சொல்ல என்னுடைய நாவுகள் அசைந்து கொடுக்கவில்லை என்றால் கியாமத்துடைய நாளையிலே ஆகப்பெரிய கஞ்சனாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இறுதி மனிதர் வரைக்கும் இந்த உலகத்துக்கு வந்த அனைத்து மக்களுக்கு முன்னாலும் கஞ்சர்களுடைய கூட்டத்திலே எழுப்பாட்டப்படும். அல்லாஹ்வுடைய பார்வையில் கஞ்சர்களாக ஆகிவிட்டோம் என்றால் கண்ணியமானவர்களே, உலகத்தில் பெயரெடுத்து என்ன கிடைக்கப் போகின்றது? அதனால் குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் கேட்டுவிட்டால் என்னுடைய நாவு துடிக்க வேண்டும் ஸலவாத்து சொல்ல. அதே போலதான் எழுதும் பொழுதும் எமக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கஞ்சத்தனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத்தை 2 அடைப்புக்குறிக்குள் ஸல் என்பதாக அதனை நாம் சுருக்கி விடுகின்றோம். கண்ணியமானவர்களே, எனக்காக இவ்வளவு தியாகங்களையும் செய்த எம்முடைய நெருப்புக்கே காரணம் எமக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம் அந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு வார்த்தை ஸலவாத்தை பூரணமாக கூட எழுத முடியாதா? கண்ணியமான உலமாக்கள் தடை செய்கிறார்கள், தடுக்கிறார்கள். முதலாக இமாம் நவவி, இமாம் ஸஹாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், முதலாக யார் இந்த ஸலவாத்தை எழுதும் பொழுது அடைப்புக்குறிக்குள் எழுதும் முறையை அறிமுகம் செய்து வைத்தானோ அவன் பிற்காலத்திலே ஒரு கடலிலே மாட்டிப்பட்டு அதே கைகள் துண்டிக்கப்பட்டது வரலாறு பதிவு செய்கிறது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தில் செய்த குறைபாடு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வே கியாமத்து வரைக்கும் முன்னர் சொல்லப்பட்டது போல இந்த அளவு அந்தஸ்துகளை சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்க அவனுடைய அடியார்கள் நாம் அவர்களுடைய கண்ணியத்தில் குறைபாடு செய்வோமேயானால் கண்ணியமானவர்களே விடயம் பாரதூரமானது. அதனால் மனதிலே எடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இவ்வளவு காலம் தெரியாமல் செய்திருக்கலாம். கண்ணியமான எழுதும் பொழுது ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 1000 முறை என் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் எழுதும் பொழுது நான் முழுமையான ஸலவாத்தை எழுதாமல் என் பேனை அடுத்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க முடியாது. கண்ணியமான இந்த அன்பு உள்ளத்தில் இரண்டாவது விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக அன்னலாருடைய அழுகை என்னுடைய அழுகையாக மாற வேண்டும். அன்னலாருடைய சிரிப்பு என்னுடைய சிரிப்பாக மாற வேண்டும். அன்னலாருடைய நடை என்னுடைய நடையாக மாற வேண்டும். அன்னலாருடைய உடை என்னுடைய உடையாக மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, என்னுடைய படைத்தரப்பு அல்லாஹ்வே சொல்றான், மனிதா நீ என்னை நேசிக்கிறாயா? அதற்குரிய அடையாளமே என்ன? قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நபியே நாயகமே, மக்களை பார்த்து சொல்லுங்க, மக்களே நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதால் தான் அல்லாஹ்வுடைய அன்பே இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கியாமம் வரைக்கும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறான். அப்படி அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக ஆகிவிடும் பொழுதுதான் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். மாத்திரமல்ல வயக்ஃபிர் லகும் துனூபகும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் என்பதாக சொல்லுகிறார். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிமுறையை விட்டும் நாம் வேறு திசையின் பால் திரும்பியதால் தான் இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள். அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக ஆகியிருந்தால் இந்த தலாக்கிலே இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இன்று குடும்பங்களுக்கு மத்தியிலே பிளவுகளோடு இருக்கக்கூடிய குடும்பங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கலாம்.
அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக ஆகியிருந்தால், அந்த சுண்ணாக்கள் பின்பற்றப்பட்டிருந்தால், கண்ணியமானவர்களே, நஷ்டத்திலே செல்லக்கூடிய எத்தனையோ வியாபாரங்கள் இன்று உயரத்திலே மிகப்பெரிய லாபகரமானதாக ஆகியிருக்கும். கண்ணியமானவர்களே, என்னுடைய ஒவ்வொரு நொடிக்கும் வழிகாட்டல் இருக்கின்றது. அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதை எடுத்து நடப்பதால் மாத்திரம்தான் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய தீர்வும் அங்குதான் இருக்கின்றது. அதனால் கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் மனதிலே எடுப்போம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய குடும்பம், குழந்தை வளர்ப்பு, பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். என்னுடைய குழந்தையை சரியாக வளர்த்து கொள்ள முடியவில்லையே, போதைக்கும் அதற்கும் இதற்கும் என்று அடிமையாகி கிடக்கின்றானே, இரத்த கண்ணீர் வடிக்கின்றார்களே. கண்ணியமானவர்களே, குழந்தைக்கு இந்த மகத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின்பால் வழிகாட்டப்பட்டிருந்தால், அந்த குழந்தை இந்த மஸ்ஜிதிலே முன் சஃபிலே இருக்கக்கூடிய ஒருவனாக கண்டு கண் குளிர்ச்சி அடைந்திருக்கலாம். கண்ணியமானவர்களே, இதை தவிர வேறு எதிலும் வெற்றி இல்லை. சொன்னார்களே, இதை இரண்டும் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் ஒரு பொழுதும் வழி தவற மாட்டீர்கள். குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. கண்ணியமானவர்களே, முதலாவது விடயம்தான், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமாக இருந்தால், நாம் உயிரிலும் மேலான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் வார்த்தையால் சொல்லக்கூடியது என்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அந்த மஹப்பத் என்னுடைய இரத்தத்திலே கலக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக வரக்கூடிய அன்பு இல்லை. வெறுமனே உள்ளத்தில் மேலோட்டமாக இருக்க வேண்டிய அன்பு கிடையாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஈமானுடைய பூரணத்துவத்தை அடைய வேண்டும் என்றால் மிகப்பெரிய தேவை இதுதான். சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி மக்கள் உங்களை விடவும் நான் உங்களுக்கு நேசத்துக்குரியவனாக ஆகும் வரை நீங்கள் ஈமானிலே பூரணத்துவத்தை அடைய முடியாது. அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்லுகிறான். அன்னபியோ அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். கண்ணியமானவர்கள், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய உயிர்களை விடவும் மேலானவர்கள், உங்களுடைய உயிர்களை விடவும் அருளடையானவர்கள். கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே நேசம் வராத வரைக்கும் எனக்கு ஈமானிலே பூரணத்துவத்தை அடைய முடியாது. இதை நாம் பொதுவாக பார்க்கின்றோம் அல்லவா? நாம் அடிக்கடி இந்த காலங்களில் அதிகமாக கேட்டிருப்போம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மரணம் பற்றிய அந்த சம்பவம், அவர்களுடைய கடைசி தருணங்கள் கேட்கும் பொழுது எம்மை அறியாமலேயே எங்களுடைய கண்கள் கண்ணீர் மல்குகின்றது, எங்களுடைய உள்ளம் கண்ணியமானது, உள்ளம் கொதிக்கின்றது, அந்த கவலையை தாங்க முடியவில்லை. உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு சென்று ரவுதா ஷரீஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பராவுக்கு முன்னால் இருந்து சலாம் சொல்லும் பொழுது கண்ணீர் வடிக்கின்றார்களே, உள்ளம் உருகி விடுகின்றது. அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் மரணிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரவுதா ஷரீஃபை சந்தித்து சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தவர் புரிவானாக. கண்ணியமானவர்களே, உள்ளம் உருகி விடுகின்றது. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்றவர்கள் தம் கடமையை நிறைவேற்றியதன் பின்னால் சுற்றுலா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த, நடந்த, இருந்த எல்லா இடத்துக்கும் போய் வருவார்கள். அங்கு மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்கின்றது. ஏன் அங்கு செல்ல வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்த இடம், அவர்கள் நிழல் பெற்ற மரம், அவர்கள் தண்ணீர் குடித்த கிணறு. கண்ணியமானவர்களே, அந்த அன்பு நாம் பராமுகமாக இந்த உலகத்திலே உலக மோகத்தில் வாழ்ந்தாலும் ஏதோ என்னுடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் கண்ணியமானவர்களே, அது என்னுடைய உயிரை விட மேலாக மாற வேண்டும்.
அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகிறான். தெளிவாக சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும். அல்லாஹ் தொடர்ந்து அந்த வார்த்தையிலே, நீங்கள் இந்த உலகத்திலே உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், உங்களுடைய வாகனங்கள், நீங்கள் அழிந்து விடுமே, நஷ்டமாகிவிடுமே என்ற பயத்தில் ஒவ்வொரு நாளும் கவனித்து செய்கின்ற உங்களுடைய வியாபாரம், நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள், உங்களுடைய மாடாமாடி வீடுகள், இது எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர்களாக, நேசத்துக்குரியவர்களாக ஆகவில்லை என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் ரசூலும் உள்ளத்திலே உதிரத்திலே அந்த நேசம் ஓடவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனையை எதிர்பார்க்கிறது. உங்களுக்கு கிடைத்த அதே நிஅமத்துகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். வரலாறு பேசுகின்றது, சோதித்திருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நேசம் வர வேண்டும் உயிரை விட. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த விடயங்களை கேட்கும் பொழுது, அவர்கள் இருந்த இடங்களை பார்க்கும் பொழுது, நாம் துஆக்கள் கூட செய்கிறோம் அல்லவா, மதீனா முனவ்வராவில் மௌத்தைத்தா. நாங்கள் யாரும் மௌத்தைத்தான்னு துவா கேட்க மாட்டோம். ஆனால் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவிலே மௌத்தைத்தா என்று அடிக்கடி கேட்கிறோமே. அந்த மதீனாவில் என்னதான் இருக்கின்றது? அது ஒரு பாலைவன பூமி, அதில் இருக்க கல் மலைகள் தான் இருக்கின்றன. எதற்காக கேட்கின்றோம்? உயிரும் மேலான ஹஸரத் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்கிறார்களே, அவர்கள் விரும்பிய இடமானதே. கண்ணியமானவர்களே, அந்த முஹப்பத்தினால் தான் எனக்கே இந்த பாசம் என்றால், அவர்களோடு அல்லும் பகலும் அணுவும் தவறாத அவர்களோடு ஒட்டியிருந்த சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? உண்மையாக இருந்து காட்டினார்கள். நம் நாவினால் உயிரிலும் மேலான என்று சொல்லுகிறோமே, வாழ்க்கையில் உயிரிலும் மேலான என் பெருமானார் என்பதை வாழ்க்கையிலே எடுத்து காட்டினார்கள் சஹாபாக்கள். கண்ணியமானவர்களே, நிறைய சம்பவங்களை சொல்லலாம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தில் தான் மூழ்கி இருந்தது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜாமா செய்யும் பொழுது அவர்களுடைய முடியை அதாவது முடியை வெட்டுவதற்கு முடி வெட்டுபவர் வந்த பொழுது, கண்ணியமான வெட்டக்கூடிய சந்தர்ப்பத்திலே எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஒரு முடி கூட கீழே விழவில்லை. எல்லா முடியும் சஹாபாக்களுடைய கையில் தான் விழுந்தது. கண்ணியமானவர்களே, முபாரக்கான முடி சுமந்து கொண்டு சென்றார்கள் உலகம் பூரான சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முடி. உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஷாமுடைய மன்னரை பார்த்திருக்கிறேன், கிஸ்ராவுடைய மன்னரை பார்த்திருக்கிறேன், ரோமுடைய மன்னர்களை சந்தித்திருக்கிறேன், கைசருடைய மன்னர்களை சந்தித்திருக்கிறேன், எல்லா சாம்ராஜ்யங்களுக்கும் போயிருக்கிறேன். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த முஸ்லிம்களுடைய தலைவர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தோழர்கள் நேசிப்பது போல வேற எந்த மன்னரையும் யாரையும் நேசித்ததாக நான் காணவில்லை என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், கானு யக்ததிரூன பிவதுஇ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களோடு இருந்த தோழர்கள் எப்படியாப்பட்டவர்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்து விட்டு எஞ்சிய தண்ணீரை கூட விட மாட்டார்கள், போட்டி போட்டுக் கொண்டு அதனை எடுப்பார்கள். தொடர்ந்தும் சொன்னார்கள், ما تنخم رسول الله صلى الله عليه وسلم نخامة إلا وقد وقعت في كف واحد منهم. அவர்கள் எச்சில் துப்பிவிட்டால், காணலை துப்பிவிட்டால், கண்ணியமானவர்களே, ஒரு நாளும் பூமியில் விழுந்தது கிடையாது. ஏதோ ஒரு சஹாபியினுடைய கையில் தான் அது இருக்கும். எடுத்து முகத்திலே தேய்த்துக் கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் இரத்தம் பூராக ஓடியது. கஸ்தூரி மனம் வீசக்கூடிய எச்சில் அதன் பரக்கத்தை தெரிந்து வைத்திருந்தார்கள் சஹாபாக்கள். ஒரு கிராமவாசி வந்து கேட்டார்கள், ஐயா ரசூலல்லாஹ், கியாமத்து நாள் எப்போ வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அதை தெரிந்து கொள்ற அளவுக்கு நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய்? யா ரசூலல்லாஹ், நான் அதிகமான தொழுகையோ ஜக்காத்தோ நோன்போ எதுவுமே எனக்கிட்ட இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று,
நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் ரொம்ப நேசிக்கிறேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ கியாமத்து நாளில் அவர்களுடனே இருப்பார்கள். இதை கேட்டதும் சஹாபாக்கள் எல்லையற்ற மகிழ்ச்சி, அவர்களுடைய ஆசையே ஹவாவே முராகபத்துக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோடு நாம் சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்ட பொழுது ஆர்வத்தின் உச்சிக்கே சென்று விட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் வாழ்க்கையில் சந்தோஷப்பட்ட, அதிகம் சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு நாள் இதுதான். ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது அடுத்து இந்த வார்த்தையை சொன்னார்களே, அந்த நாளில் சந்தோஷப்பட்டதை போல வேறொரு நாள் சந்தோஷப்படவில்லை. கண்ணியமானவர்களே, நேரம் சுருக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, எனக்கு தெரியும் உயிரே போனாலும் கண்ணியமானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தை அளவு கூட சஹாபாக்கள் ஒரு படித்தரம் குறைக்க விரும்பவில்லை. ஸைத் இப்னு தஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு, மிக நீண்ட சம்பவம். காஃபிர்கள் சிறைப்பிடித்து வந்து கொலை செய்வதற்காக வேண்டி தூக்கு மரத்திலே ஏற்றி வைத்திருக்கிறார்கள். காஃபிர்களுடைய ஆசை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது கேவலப்படுத்த வேண்டும். எவ்வளவு முயற்சி செய்தும் அல்லாஹ் கேவலப்படுத்த விடவில்லை, கண்ணியத்தை தான் கொடுத்தான். குறைந்தளவு வார்த்தை அளவாவது, குறைந்தளவு இந்த சஹாபியுடைய நாவிலிருந்தாவது எடுக்க பார்த்தார்கள். மரண தருவாயில் கேட்டார்கள், ஸைதே நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூக்கு மேடையில் இருக்க நீ உன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பதை விரும்புகிறாயா இல்லையா? அவர் ஆமாம் என்று வெறும் வார்த்தையால் சொல்லியிருந்தாலும் சரி, காஃபிர்கள் அந்த இன்பத்தின் உச்சக்கட்டத்திலேயே இந்த ஸைதை விடுதலை செய்திருப்பார்கள். ஏன் அவர்களுக்கு தேவைப்பட்டிருந்தது அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்காவது ஒரு குத்தலை போட வேண்டும், முடியவில்லை. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயிரை காத்துக்கொள்ளவாவது உள்ளத்தில் அன்பு இருக்கின்றது, வார்த்தையால் சரி ஆமாம் என்று சொல்லிவிட்டு தப்பித்து வந்ததும் மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ரசூலல்லாஹ் இப்படி நடந்து விட்டது, நான் என்னோட உயிரை காத்துக்கொள்ள நான் வார்த்தை அளவுதான் சொல்லிவிட்டேன் என்ற என்னுடைய உள்ளத்தில் அன்பு இருக்கின்றது என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயம் ஏற்றிருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சொன்னார்கள் வார்த்தை. அல்லாஹு அக்பர், நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நான் என்னுடைய வீட்டிலே என்னுடைய மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்க என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலிலே ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்றார்கள். கண்ணியமான இதை பார்த்துவிட்டு தான் அபூ சுஃபியான் சொன்னான், மா ரஅய்து அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தோழர்கள் நேசித்தது போல அவர் வேறு யாரையும் நேசித்ததாக நான் காணவில்லை என்று காஃபிர்களே கண்ணியமானவர்களை சாட்சி பகர்ந்தார்கள். அந்த அன்பு என்னுடைய உள்ளத்திலும் வராத வரைக்கும் எனக்கு உண்மையான முஃமினாக ஆக முடியாது. அதனால் கண்ணியமானவர்களே, என்னுடைய எல்லாவற்றையும் விட என்னுடைய உயிரையும் விட எனக்கு மேலானவர் என் பெருமானார் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற அந்த அன்பினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்களை வாழ்க்கையிலே எடுத்து நடந்து அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று அவர்களுடனே சுவர்க்கத்தில் நிரந்தர இன்பத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا
صلى الله عليه وسلم عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال النبي صلى الله عليه وسلم في خطبته المباركة: يا أيها الناس توبوا إلى الله قبل أن تموتوا وبادروا بالأعمال الصالحة قبل أن تشتغلوا عنها هرما ناغبا ومرضا خامسا وموتا خالصا. وزنوا الذي بينكم وبين ربكم تسعدوا وأكثروا الصدقة في السر والعلانية تؤجروا وتحمدوا وترزقوا وأمروا بالمعروف تحسبوا وانهوا عن المنكر تنصروا. يا أيها الناس إن أكيسكم أكثركم ذكرا للموت وأحسنكم استعدادا له. ألا وإن للعلامات العقل التجافي عن دار الغرور والإنابة إلى دار الخلود والزود لسكن القبور والتأهب ليوم النشور. والله سبحانه وتعالى يقول وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في كلامه العزيز: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله تعالى عنها والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تعالى عنهما وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم ورضي الله عنه. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأعظم وأكبر والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله.